ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான accordion டிசைனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்களா இருந்தால் இந்த மாதிரி நம்ம டைட்டில் கொடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம எப்படி ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம கிளிக் பண்ணும்போது அதை வியூ பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்குற மாதிரியான டிசைனை வந்துட்டு எப்படி செய்துக்கலாம்ங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் HTML ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நான் ஒரு CSS ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ layout.css க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான HTML ஃபைல் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்குவோம். HTML ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்மளோட HTML பேசிக்ஸான கோடிங்ஸ் எல்லாமே நம்ம டேக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நம்ம கோடிங் டைட்டில் கொடுத்துக்கலாம். accordion சொல்லி கொடுத்துக்கிட்டோம். ஸோ அடுத்தது வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஸோ நம்மளோட CSS வந்துட்டு லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ link.cssக்கு போய்கிட்டேன். ஸோ இதில் layout.css செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் ஒரு தரம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரீஃப்ரெஷ் பண்ணது பாருங்கள், நம்மளோட டைட்டில் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டெய்னர் தான் நம்ம ஃபஸ்ட்டுக்கு செய்ய போகிறோம், சென்ட்ரல் பண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி. ஸோ div accordion container. ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப் div ஒன்று வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். லிஸ்ட் கண்டெய்னர். ஓகே, ஃபைன். ஸோ இதையும் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்ல நம்மளோட டைட்டில் வந்துட்டு நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஸோ div title. ஸோ இதில் வந்துட்டு மை டைட்டில் 1 நம்ம வேறு டைட்டில்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். நான் இங்கே என்ன செய்கிறேன், மை டைட்டில் 1ன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டைட்டில் ஒன்று வந்துட்டு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அடுத்தது கண்டென்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு தேவையான பேராகிராஃப்ஸை வந்துட்டு நான் இங்கே கொண்டு வந்து போடணும். ஸோ பேராகிராஃப்ஸுக்கு வந்துட்டு நமக்கு பேராகிராஃப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது இது தேவைப்படுமாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ஜென்ரேட்டர் வந்துட்டு நம்ம என்ன செய்துக்கலாம், கொடுத்துக்கலாம் வந்துட்டு. ஸோ பேராகிராஃப் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு பேராகிராஃப் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பேராகிராஃபை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவையான மாதிரியான டெக்ஸ்ட்டை வந்துட்டு இங்கே நீங்கள் கொடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அதே த சேம் டைம் நான் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். 3 தரம் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். மை டைட்டில் 1, டைட்டில் 2, அதே மாதிரி டைட்டில் 3ன்னு சொல்லி நான் ஜஸ்ட் ஒரு டம்மி டேட்டாஸ் வந்துட்டு நான் என்ன செய்துக்கிறேன் இங்கே நான் கொடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் முதலாவது நம்மளோட CSS எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ CSSக்கு நான் இங்கே வரேன்னு பாருங்கள். ஸோ ஸ்டார் மார்க் கொடுத்துட்டு பேடிங் 0 pixel, மார்ஜின் 0 pixels, அதே மாதிரி பாக்ஸ் சைஸிங் border பாக்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த ஸ்டார் மார்க் கொடுத்தா எல்லா டிவ்ஸுக்கு வந்துட்டு இது வந்துட்டு அப்ளை ஆகிடுமென்றதுக்காண்டி எல்லா டேக்ஸுக்கு வந்துட்டு அப்ளை ஆகிடும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னா பாடி டேக் வந்துட்டு கொடுத்துக்கிறோம். ஸோ டேக்கில் வந்துக்கிட்டு ஹைட் வந்துக்கிட்டு மினிமம் ஹைட் வந்துக்கிட்டு என்ன செய்ய போகிறோம்னா 100 விர்ச்சுவல் ஹைட் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்காக border 1 pixel solid blackன்னு சொல்லி நம்ம என்ன செய்துக்கலாம், கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே பிளாக் கலர் பார்டராக வந்துட்டு கொடுப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு நம்மளோட பேஜில் ஹைட் என்னையோ அந்த ஹைட்டே வந்துட்டு அதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது நமக்கு சென்டரில் வரணுங்கிறதுக்காக வேண்டி ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அதே மாதிரி அலைன் ஐட்டம் சென்டர் என்று சொல்லி நான் என்ன செய்துக்கிறேன், இங்கே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கணும். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் இப்போ நமக்கு சென்டரில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிடுச்சு. பர்ஃபெக்ட். ஸோ அடுத்ததான் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் நம்மளோட இந்த கண்டெய்னருக்குரிய கோடிங்ஸ் தான் வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், எழுத போகிறேன். ஸோ இவரை வந்துக்கிட்டு 2 பக்கமும் ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக வேண்டி வித் வந்துட்டு ஒரு 80% கொடுத்துக்கலாம். 80%. ஓகே, ஃபைன். 80%க்கு நமக்கு வந்துட்டு இப்போ நமக்கு இங்கே border தேவையில்லைங்கிறதால நான் border ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த borderரை நம்ம இதுக்கு கொடுத்து பார்த்துக்கலாம் எப்படி நம்மகிட்ட டிசைன் இருக்குன்னு சொல்லி.
ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட border எல்லாமே நமக்கு சென்டருக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கு இடையில் ஸ்பேசஸ் நமக்கு தேவை. ஸோ அதனால் அதை காப்பி பண்ணி கொண்டு வந்து நான் என்ன செய்கிறேன், நீங்கள் பேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இவருக்கு மார்ஜின் டாப் ஒரு 5 பிக்சல்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ மார்ஜின் டாப் வந்துக்கிட்டு நமக்கு என்ன செஞ்சிட்டது 5 பிக்சல்ஸ் வந்துட்டு. இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யலாம், மார்ஜின் டாப் இல்லாட்டி பாட்டம் கூட நீங்கள் என்ன செய்துக்கலாம், கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன், பாட்டம் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்ததாக நான் என்ன செய்ய போகிறேன்டா, என் டைட்டிலுக்குரிய கோடிங்ஸ் தான் வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், எழுத போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு டைட்டிலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளோட சிஎஸ்எஸில் போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோடிங் எழுத ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம border செட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம எழுதுகிற கோடிங்ஸ் வந்துட்டு எப்படி நம்மளோட ஆக்சுவலான ப்ரௌசரில் வந்துட்டு எஃபெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம என்ன செய்துக்கலாம், இங்கே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ border 1 pixel solid black. ஓகே, ஸோ கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது என்ன செய்ய போகிறேன்டா, இவரை டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னத்துக்காண்டி நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தேன்னு சொல்லி கீழே நான் கோடிங் எழுதும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு பாருங்கள். ஸோ இவரோட ஹைட்டை வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு 30 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை சென்டர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், நாட் ஜஸ்டிஃபை, அலைன் ஐட்டம் சென்டர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். நமக்கு இந்த borderோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது இல்லையா. ஸோ நம்ம ஸ்பேஸஸ் எடுத்துக்கிறதுக்காண்டி பேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். பேடிங் லெஃப்ட் வந்துக்கிட்டு நம்ம ஒரு 15 பிக்சல்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது பொசிஷன் ரிலேட்டிவ் வந்துட்டு நான் கொடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்துட்டு இங்கே கலர் வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒயிட் கலர் கொடுத்தா இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகுதில்ல, அதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் லீனியர் கிரேடியன்ட் கலர் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் அந்த எஃபெக்ட் வந்துட்டு 90 டிகிரி இதில் இருக்கணும். ஸோ RGB கலர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன், RGBA கலர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி எழுதியிருக்கிற கலர்ஸை வந்துட்டு நான் அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ நீங்கள் இந்த கோடிங்ஸை பார்த்து டைப் பண்ணும்போது உங்களுக்கு அது எஃபெக்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அந்த கலர்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன செய்திருக்கு, இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை கலர்ஸ் எடுத்து வரேன்னு பாருங்கள். ஒயிட் கலர் கொடுத்ததும் என்ற எல்லா டேட்டாஸும் வந்துட்டு நீங்கள் எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. எனக்கு இப்போ border தேவையில்லை, bordersையும் ரிமூவ் பண்ணி விட்டேன். ஸோ அடுத்தது இந்த டெக்ஸ்ட் வந்துக்கிட்டே எனக்கு போல்டாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன்டா, font weight bold கொடுத்து விட்டேன். ஓகே, நமக்கு இப்போ போல்டாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததாக வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, font சைஸை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். font சைஸ் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்களா இருந்தால் 12 பிக்சல்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன், நமக்கு 12 பிக்சல்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துடுச்சு. ஸோ அடுத்ததாக வந்துட்டு என்ன செய்ய போகிறேன், இந்த லெட்டர்ஸுக்கு இடையில் ஸ்பேசஸ் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ லெட்டர்ஸுக்கு இடையில் ஸ்பேசஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு லெட்டர் ஸ்பேஸிங்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு 1.5 பிக்சல்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் என்ன செய்துக்கலாம், கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு வரணுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக இதுதான் கொடுத்தாகணும். ஸோ அடுத்தது இங்கே ஹோவர் பண்ணும்போது இது நம்ம ஒரு பட்டன் மாதிரி இங்கே ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ ஹோவர் பண்ணும்போது எனக்கு என்ன செய்யணும், இங்கே கிளிக் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் காட்டணும். ஸோ நான் பாயிண்டர் பண்ணுறதுக்காக வேண்டி கர்சர் பாயிண்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஹோவர் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யும், கிளிக் பண்ணுற பட்டனை காட்டுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணப்படுது. பட் இங்கே என்ன செய்யணும்னு பார்த்தீங்களா இருந்தால், ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இங்கே கண்டென்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், இங்கே இந்த டைட்டிலுக்கு ஆஃப்டர் செக் பண்ணுறேன், ஆஃப்டர் செட் பண்ணுறேன் பாருங்கள். கண்டென்ட் பிகினிங்கில் மைனஸ் இருக்கணும். ஓகே, மைனஸ் இருக்கணும். நீங்கள் பாருங்கள், இன்னும் இருக்குது மைனஸ் இல்லையா. ஸோ இந்த மைனஸை நமக்கு தேவையான மாதிரி நம்ம செட் பண்ணி எடுத்துக்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்ன செய்ய போகிறேன், ஃபர்ஸ்ட்டுக்கு டிஸ்பிளே பிளாக் பண்ணுறேன். டிஸ்பிளே பிளாக்
ஓகே, அடுத்து வந்துட்டு பொசிஷன்ஸ் அப்சல்யூட், பொசிஷன் அப்சல்யூட் பண்ணிட்டேன். அடுத்தது ரைட் சைடில் வந்துட்டு நான் ஒரு 10 பிக்சல்ஸில் வந்துட்டு இருந்தால் போதும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நமக்கு அது டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இவரை கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களால் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது? கலர்ன்னு கொடுத்துட்டு பிளாக்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் பிளாக் கலர் வந்துடுச்சு. உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னால் ஃபாண்ட் சைஸ் ஒரு 20 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் 20 பிக்சல்ஸ் கொடுத்தது உங்களால் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே மைனஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக என்ன செய்யப்படுன்னு பார்த்தீங்களேன்னு சொன்னால் ஸோ நம்மளோட இங்கே இருக்கிற கண்டென்ட்டுக்குரிய கோடிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த கண்டென்ட்டுக்குரியது border செட் பண்ணிக்கலாம். border 1 பிக்சல் சாலிட் பிளாக்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த போர்டர்ஸ் வந்துட்டு இங்கே செட் பண்ணப்பட்டுது. ஸோ இங்கேருந்து எனக்கு எல்லா பக்கத்துலேயும் எனக்கு கொஞ்சம் ஸ்பேசஸ் வேணுங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்ய போகிறேன், பேடிங்ஸ் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், ஒரு 15 பிக்சல்ஸ் கொடுக்கேன். ஸோ கொடுத்ததும் எல்லாத்துக்கு இடையில் இருக்கிற இது டிஸ்பிளே ஆகிட்டு. பட் இங்கே நமக்கு அலைன்மெண்ட் வந்துக்கிட்டு சரியான முறையில் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபெக்டாகவே நமக்கு இங்கே டெக்ஸ்ட் அலைன் பண்ண பட்டுடுச்சு. ஸோ அடுத்ததாக நான் என்ன செய்ய போகிறேன், ஸோ டெக்ஸ்ட் அலைன் முடிச்சாச்சு. ஃபோன் சைஸை செட் பண்ணிக்கலாம். ஃபோன் சைஸ் வந்துட்டு 12 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம டிசைனில் இருந்த மாதிரியான ஃபோன் சைஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஆர்ஜிபி கலர்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஆர்ஜிபி கலர். ஸோ இதில் வந்துட்டு முதலாவதாக ரெட் வந்துட்டு 252ன்னு சொல்கிறது கொடுத்துக்கிறேன். 252. ஸோ இந்த கலர்ஸ் வந்துட்டு நான் என்ன செஞ்சிட்டேன், இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இங்கே நார்மலான பேக்ரவுண்ட் கலரோட கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு காட்டும். ஸோ நான் என்ன செய்கிறேன், போர்டரையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஓகே ஃபைன். ஸோ அடுத்ததாக நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கிளிக் பண்ணாலும் உங்களுக்குரிய கோடிங்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகணும். அதாவது இங்கே கிளிக் பண்ணாலும் அது ஹைட் ஆகணுங்கிறதுக்காக நான் இங்கேயும் வந்துட்டு கர்சர் பாயிண்டர் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அடுத்தது இது மாறுறதுக்குரிய எஃபெக்ட் வந்துட்டு அனிமேஷன்ஸ் வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்டா, transitions 0.2 செகண்ட்ஸில் ஈஸி வே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. பட் இது ஹைட் ஆகிட்டவா என்ன மாதிரியான எஃபெக்ட் வந்துட்டு இங்கே நமக்கு நடக்குதுங்கிறதே நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங்ஸ் வந்துட்டு எழுதுகிறேன். ஆக்டிவ் ஆகும்னு சொன்னால், அதாவது கிளிக் பண்ணாங்கன்னு சொன்னால் என்ன மாதிரியான எஃபெக்ட் நமக்கு வரணும்னு சொல்லி ஆக்டிவ்னு சொல்லி கிளாஸ் இருக்குமா இருந்தால், ஸோ நம்மட இந்த டைட்டில் வந்துட்டு, அதாவது இந்த டைட்டிலில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகணும்னு சொல்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ டைட்டிலில் இருக்கிற ஆஃப்டரில் கொடுத்துருக்கிற கண்டென்ட் வந்துட்டு ப்ளஸ்ஸாக மாறணும். ஸோ சிங்கிள் கொட்டேஷன் ப்ளஸ்ஸாக மாறும்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் கிளிக் பண்ணதும் ப்ளஸ்ஸாக மாறும், திருப்பி கிளிக் பண்ணதும் மைனஸாக மாறும். ஸோ நம்ம ஏன் நீங்கள் இன்னும் நமக்கு இங்கே மாறலைண்டா நம்ம இதை ஜாவாஸ்கிரிப்டோட தான் இந்த ஆக்டிவ் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம அதை கொடுக்க இல்லை. அட் த சேம் டைம் வந்துட்டு நம்ம கண்டென்ட்டுக்குரிய கோடிங்ஸும் வந்துட்டு எழுதிக்கலாம். ஆக்டிவாக இருந்தால் என்ன செய்யுங்க, இந்த கண்டென்ட்டை வந்துட்டு ஆப்போசிட்டியை வந்துட்டு 0 பிக்சல்ஸுக்கு மாற்றி விடுங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு பேடிங்ஸை வந்துட்டு 0 பிக்சல்ஸ் மாற்றி விடுங்க. ஹைட்டைம் வந்துட்டு 0 பிக்சல்ஸுக்கு சேஞ்ச் பண்ணி விடுங்க. இப்போது நம்மளோட சிஎஸ்எஸ்ஸை ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்துட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாவாஸ்கிரிப்டுக்கு நம்ம வர வேண்டியது தான். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்டை பார்க்கோம். ஸ்கிரிப்ட் டேக் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் தனியாக எழுதி வச்சு இங்கே லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் இதை எழுதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கண்டெய்னர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். கன்ஸ்டன்ட், அதாவது என்ன செய்கிறேன், இந்த கண்டெய்னர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கண்டெய்னர்ஸ். ஸோ டாக்குமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே கெட் எலிமெண்ட் பை கிளாஸ் நேம்னு சொல்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். கெட் எலிமெண்ட் பை கிளாஸ் நேம் கால் பண்ணிக்கிட்டேன்.
இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், கிளாஸ் நேமை வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். நான் இங்கே ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கிளாஸ் நேமை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, ஃபாலோ பண்ணி க்ரியேட் பண்ணுறேன். ஃபாலோ க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே லெட் I = 0, அதாவது இந்த லூப் வந்துட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதே டைமில் வந்துட்டு இந்த லூப் எதோட முடியணுமெண்டா, இந்த கண்டெய்னர்ஸோட லென்த்தை விட சின்னதாக இருக்கணும். அதோட I++ ஒவ்வொன்றோண்டா இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி ஃபாலோப்பை வந்துட்டு நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னர்ஸுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இவெண்ட்டை வந்துக்கிட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கண்டெய்னர்ஸ் இதுக்குள்ளே என்ன செய்கிறேன், ஐ கொடுக்கும்போது ஒவ்வொரு இண்டெக்ஸ் பொசிஷன்ஸாக இந்த கோடிங்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அட் ஈவெண்ட் லிஸ்ட். ஸோ ஈவெண்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது என்ன செய்யுங்கடா, இந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணிக்கலாம். திஸ்ங்கிறது யூஸ் பண்ணுறதுக்காண்டி நான் ஃபங்க்ஷன் சொல்லி யூஸ் பண்ணிக்கிறேன். திஸ் டாட் இதுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட அந்த டிவ்ஸுக்கு வந்துட்டு என்ன செய்யுங்க, கிளாஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் லிஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் டாட் டக்கிள். ஏன் டக்கிள் பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்கிறேன்டா, ஸோ ஒரு தரம் கிளிக் பண்ணும்போது ஆக்டிவாக இருக்கணும், திருப்பி அதே இதில் கிளிக் பண்ணும்போது ஆக்டிவ் இல்லாமல் போயிடணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ எல்லாமே நம்ம செய்துட்டோம். கிளிக் பண்ணுறோம் பாருங்கள், எனக்கு இங்கே ப்ளஸ்ஸாக போயிடுச்சு, இதுவும் ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்பெசிஃபிக்காக ஒன்றை மட்டும் நம்ம கிளிக் பண்ணி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டிசைன்ஸ் வந்துட்டு இங்கே பர்ஃபெக்டாக வந்துட்டு என்ன செய்யுதுண்டா, இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்களும் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிசைனை நீங்கள் பில்ட் பண்ணி பார்த்துக்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.